ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ. ஸோ எஸ்பிஓவில் வந்து எஸ்பிஓ கம்பெனியில் வந்து பெண்டிங் ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டேட்டஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ அது வந்து நியூ ட்ராபிள் ரிலேட்டடான என்னென்ன பெண்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஸ்டேட்டஸை வந்து இதில் வந்து நம்மளுக்கு நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் பண்ணதுனாலும் ஃபோன் பண்ணி கேட்டதுனாலையும் ஸோ அது வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணிடணும். ஏன்னா நிறைய பேருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியல. ட்ரூ வீடியோ மூலிமா நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா ஓல்டு விட்ராவல் இஷ்யூஸ் எப்போ சால்வ் ஆகலாம் கேட்குறாங்க. ஸோ ஓல்டு விட்ராவல் பொறுத்தவரையும் ஆல்ரெடி போயின்னு தான் இருக்குது. அது சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பொறுமையாக தான் போகுது. ஓகேவா? பொறுமையாக தான் போகுது. ஆல் மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ அது எந்த மாதிரியும் எதுவும் ஒரு ப்ராப்ளம்லாம் கிடையாது. பட் ஸ்லோவாக தான் வரும். ஸோ அது அவங்கள எஸ்பிஓ தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நியூ விட்ராவல் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நியூ விட்ராவலுமே வந்து ஏற்கனவே வந்து பிகினிங்கில் ஸ்டார்ட் பண்ணது தான் நியூ மெம்பர்ஸுக்கு. இப்போ ஓல்டு மெம்பர்ஸுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த நியூ விட்ராவல் வந்து ஓல்டு விட்ராவல் எப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோமோ அப்போ தான் வந்து நியூ விட்ராவலை வந்து சாஃப்ட்வேரில் எனேபிள் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஓல்டு விட்ராவல் கிளியர் ஆனதுக்கப்புறம் நியூ விட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரீஃபண்ட் இஷ்யூஸ். இந்த ரீஃபண்டு வந்து ஆல்ரெடி ரீஃபண்டு வந்து எல்லாருக்கும் சில பேருக்கு போயிட்டு தான் இருக்குது, சில பேருக்கு வரலை. ஸோ அதுவுமே வந்து கூடிய சீக்கிரத்தில் கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரீஃபண்ட் பாலிசி. ரீஃபண்டு பாலிசி பொறுத்தவரையும் எஸ்பிஓவில் வந்து ரீஃபண்ட் பாலிசின்றது கிடையாது. பட் ரீஃபண்டு கொடுக்குறேன்னு அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்ததுனால ரீஃபண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு. இந்த ஐடி சஸ்பெண்ட் ஆகல எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எஸ்பிஓ தரப்பில் தான் வந்தாகணும். ஸோ அது என்ன இஷ்யூஸ் என்னென்னா அதை அவங்க தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஐடி வந்து பிளாக் ஆகிருக்கு. இந்த ஐடி வந்து நிறைய பேருக்கு சில பேருக்கு பிளாக்லாம் ஆகிருக்கு. அது இன்னுமே ஆக்டிவ் வந்து இல்லை. ஸோ அதுதான் உண்மை. சில பேருக்கு வந்து ஐடி பெண்டிங்கிலே இருக்குது. இஷ்யூஸ் வந்து இது வந்து எப்போ வந்ததுன்னா எனக்கு ரீஃபண்டு வேணும் எல்லோரும் ஃபில் பண்ணுங்கன்ற போது அப்போ எல்லோரும் வந்து ஐடியை வந்து நானும் ரீஃபண்டு கொடுக்குறேன்ட்டு எல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க. அந்த ரீஃபண்டு ஃபில் பண்ண ஃபார்மை வந்து சில பேருக்கு வந்து மறுபடியும் நான் ரீஜாயினிங் பண்ணிக்கிறேன், எஸ்பிஓவில் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணுற நேரத்தில் சில பேருக்கு வந்து ஐடி வந்து ஆக்டிவ் பண்ணிட்டாங்க, சில பேருக்கு வந்து ஐடி ஒன்று பெண்டிங் இஷ்யூஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மல்டிபிள் ஐடி கிவ் த ஒன் சேலரி ஆஃப் த ஒன் ஐடி. இந்த மல்டிபிள் ஐடி வச்சுருக்கவங்களாம் வந்து லைக் ஃபேமிலி ஐடிஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து சேலரி வந்து ஒரே டைம் கொடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் நம்ம சஜஷனும் அதுதான். ஏன்னா 2-3 ஐடி வச்சுருக்கவங்களுக்கும் வந்து அவங்க டாஸ்க் வேலெட்டில் வந்து மாற்றிட்டு ஒரு ஐடியில் வந்து பேமெண்ட் கொடுத்தாலும் நம்மளுக்கு ட்ரான்சாக்ஷன் கம்மியாகும். நெக்ஸ்ட்டு வந்து டாஸ்க் இன்கம் வந்து இன்க்ரீஸ் எப்போ ஆகுன்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த டாஸ்க் இன்கம் வந்து ப்ரொமோஷன் டீமில் வந்து ஓல்டு மெம்பர்ஸுக்கு வந்து 75 rupees ஆகுது பெர் வீக்கு. நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், கண்டென்ட் ரைட்டரு, ஸோ இவங்களுக்கு தான் வந்து வீக்லி வந்து மேக்ஸிமம் 875 வரையும் நம்மளுக்கு வந்து கிரெடிட் ஆகிட்டுருக்கு மேக்ஸிமம்மு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைமோட் ஸ்மார்ட் ஆப்பை வந்து இன்ஸ்டாலேஷன் இஷ்யூஸ் போய்ட்டு இருக்குது. ஸோ இது பைமோட்டு ஸ்மார்ட்னு ஒரு ஆப். பைமோட் இருக்கிற எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இந்த பைமோட் ஸ்மார்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அவங்க 5.1 வெர்ஷன் தான் சப்போர்ட் ஆகுன்ற மாரி அவங்களுடைய ஆப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. பட் அதுவுமே சப்போர்ட் ஆகலை. 5.6, 6, 8 வெர்ஷன், 10 வெர்ஷன், 11 வெர்ஷன் இருந்தாலும் அது சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுதான் வந்து சில பேர் பைமோட்டு இந்த ஸ்மார்ட்டை இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி வரும். மொபைல் நம்பர் போடுவோம், மொபைல் நம்பரும் ஓடிபி வரும். ஸோ இதனால் வந்து நிறைய பேர் பேனிக்கே ஆகிறாங்க. ஓடிபி வருது, சில பேருக்கு ஓடிபியே வரமாட்டுது. இந்த ஓடிபி வரும்போது ஏன் பேனிக் ஆகுது? ஸோ ஆர்பிஐ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு ஆப்பும் வந்து ட்ரஸ்டபுள் ஆப்பாக இல்லாமல் நீங்கள் ஓடிபிலாம் கொடுக்காதீங்க, ஒரு ஓடிபிலாம் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் அது அவேர்னஸில் நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா மெயில் ஐடி கொடுக்கலாம். மெயில் ஐடி கொடுத்து மெயில் ஐடி ஓடிபி வரும். மெயில் ஐடி ஓடிபி வர்றது மூலிமாக நம்ம அதை வச்சு லாகின் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஆப் இன்ஸ்டாலேஷனும் நிறைய போகும். ஸோ அது வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த ஓடிபி வரதுனால பிரச்சனையாலே வந்து நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஸோ அதுதான் உண்மை இங்கே. ஸோ மெயில் ஐடி கொடுத்து பண்ணோம்னா ஈஸியாக எல்லோரும் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மல்டிபிள் ஐடி வந்து இந்த மல்டிபிள் ஐடிலாம் வச்சுருக்காங்க. இப்போ லைக் ஃபேமிலி மெம்பர்ஸு இந்தமாரி மெம்பர்ஸ்லாம் வச்சுருக்கும் போது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பைமோட் ஐடியை வந்து எஸ்பிஓ ப்ரொஃபைலில் அப்டேட் பண்ணுங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே எப்படி பண்ணுறது? ஸோ இது ஒரு கொஸ்டின்ஸாகவே இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுற விஷயந்தான். நெக்ஸ்ட்டு வந்து
ஓல்டு விட்ராபிள் ஆல்ரெடி பெண்டிங்கில் தான் இருக்குது. இந்த ஓல்டு விட்ராபிள் வந்து விட்ராபிள் வேணுன்றவங்க விட்ராபிள் வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் என்னால் வெயிட் பண்ண முடியல, கிராசரி ஐட்டம் வந்து பை மோட்டில் வந்து கிராசரி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது சில பேருக்கு தான், குறிப்பிட்ட மெம்பர்ஸுக்கு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மறுபடியுமே வந்து அது பேர் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஸோ மறுபடியும் அந்த ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இந்த கிராசரி ஐட்டம் வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா விட்ராபிள் வந்து ஓல்டு ஆகுனால இந்த கிராசரி ஐட்டம்னால அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியுமே ஒரு பெட்டராக தான் ஒரு ஆப்ஷன் தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து ஓல்டு விட்ராபிள் பண்ணுறவங்க இப்போ வந்து ரீஃபண்ட் வாங்குற மெம்பருக்குலாம் ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ரீஃபண்ட் கொடுத்த மெம்பர்ஸுக்குலாம் இப்போ ஆல்ரெடி ஓல்டு மெம்பர் எஸ்பிஓவில் இருக்கவங்க போனஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ 2000 6500 லைக் எவ்வளோ நம்ம பே பண்ணியிருந்தோமோ அது கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்போ ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ அது இதுமாரி இன்னும் ஒரு செட்டு வரலை. நெக்ஸ்ட்டு வந்து ஐடி ட்ரான்ஸ்ஃபரு, அந்த ஐடி பேமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் அதுதான். மல்டிபிள் ஐடி வச்சுருக்காங்களே, இந்த ஐடி வந்து சில பேருக்கு ஐடி வந்து இருக்கும், அந்த ஐடியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுவுமே பெண்டிங்கில் தான் இருக்குது. இந்த ஐடி ட்ரான்ஸ்ஃபர் இப்போ ஒரு ஐடியில் இருக்கிற இன்னொரு ஐடியை பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஐடியில் வந்துடும். அதில் வந்து நம்ம விட்ராபிள் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ட்ரான்சாக்ஷனும் கம்மியாகும். ஒரே ட்ரான்சாக்ஷன் வரும். ஒரு 5 ஐடி வச்சுருந்தோம்னா நம்ம 5 ட்ரான்சாக்ஷன் வரும். அப்போ ஒரே ட்ரான்சாக்ஷனில் முடியும். ஸோ அதுவுமே ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க, அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் அது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குல்ல. ஸோ அது மறுபடியும் அதுமாரி கேட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சேல்ஸ் டீம் டு ப்ரொமோஷன் டீம் வேலட் டிக்ரீஸு. இந்த சேல்ஸ் டீமில் நான் வந்து புக் பண்ணுறேன். சேல்ஸ் டீமு வந்து நான் வந்து இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து இன்னும் எஜுகேஷன்லையும் பண்ணல, பைமோட்லேயும் பண்ணல. ஸோ அவங்களுடைய வேலட்லேருந்து எப்படி டிக்ரீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இப்போ ரீசெண்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் பைமோட்டில் எஜுகேஷனில் வந்து பிளான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும், இல்லை விட்ராபிள் தரமாட்டேன்னு தான் சொல்லிட்டாங்க. ஸோ இதுவுமே நிறைய பேர் வந்து நல்லா ட்ரிக்ஸை வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போயே வந்து சேல்ஸ் டீம் புக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து இப்போ வந்து அதுக்கு ஒரு செக்கு மாரி வச்சுட்டாங்க எஸ்பிஓ. ஸோ அதுதான் வந்து உண்மை அது. ஸோ இது வந்து அதுதான் சொல்லுவாங்களே, நம்ம கரெக்டாக இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக எல்லாமே ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா விட்ராபிள் ப்ரூஃப். இந்த விட்ராபிள் ப்ரூஃப் வந்து நிறைய பேர் அனுப்புறதும் கிடையாது. ஸோ அனுப்புறதும் கிடையாதுனால அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கும் போது சில பேர் மெசேஜே வரலை. நானுமே நிறைய பேர் பார்த்துருக்கேன். சில பேருக்குலாம் வந்து மெசேஜே வரமாட்டுது. பேங்க்கில் வந்து கிரெடிட் ஆன மெசேஜாக வரமாட்டுது. பேங்க் புக்கு பிரிண்ட் அவுட் எடுன்னு சொல்கிறோம். ஸோ பேங்க்கு பிரிண்ட் அவுட் எடுத்தோன்னா இந்த பேங்க்கு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கோசமே யூ நீட் டு கோ டு த பேங்க் சைடு. இந்த இதுக்குமே பேங்க்குக்கு நம்ம போகிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து விட்ராபிள் ஸ்டேட்டஸ் கொடுக்குறவங்க ப்ரூஃப் அனுப்புகிறாங்க, அனுப்பாதவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஷேர் ஷாட்டில் வந்து 160 டேஸுக்கு வந்து ஆஃப்டர் வந்து நீங்கள் பண்ணுறக்கூடிய டாஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிடும். ஸோ இது எப்படி டிலீட் ஆகுதுன்னா நம்மளுக்கு அது வீடியோவே போட்டிருக்கோம். இது 3 டைம் 4 டைம் வரையும் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதில் எப்படின்னா நீங்கள் டாஸ்க்கு பண்ணுறீங்க ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஸோ இதெல்லாம் வந்து இஷ்யூஸ் கிடையாது. ஷேர் ஷாட்டில் பண்ணுற நீங்கள் டாஸ்க்கு வந்து எப்படின்னா இந்த ஷேர் ஷாட்டோடைய அவங்களுடைய குவாலிட்டி பாலிசிலேயே வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து 160 டேஸ்க்கு அப்புறம் வந்து நாங்கள் வந்து டிலீட் பண்ணிவிடுவோம். ஸோ எதனால் டிலீட் பண்ணிவிடுவாங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வர் வந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகுது, நிறைய கேட்ச் ஃபைல்ஸ்லாம் வந்து வருது, அன்வான்ட் ஃபைல்ஸு. ஸோ இது வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறனால எங்களுடைய ஆப்பு ஸ்பீடாக இருக்குனாலையும் நாங்கள் வந்து பண்ணுறோம். இந்தமாரி அவங்களுக்கு கஸ்டமர் கேர்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களோட குவாலிட்டி பாலிசி, அவங்களுடைய ப்ரைவசி, ஸோ எல்லாமே அதில் வந்து இன்க்ளூடிங் ஆகுது. அதுக்குமே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து எஸ்பிஓ சைடில் வந்து கன்சல்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஓகேவா? ஷேர் சாட்டை வந்து யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்குது பெட்டர். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து டாஸ்க் எப்பயுமே இருக்கும். ஷேர் சாட்டில் இது ஒரு பஞ்சாயத்தாகவே இருக்குது. இந்த பஞ்சாயத்து எப்போ முடியும்னு தெரியாது. அது ஷேர் சாட்லேருந்து தான் இருக்குது. நம்ம டாஸ்க்கு ஷேர் சாட்டில் பண்ணாமல் இருக்குது பெஸ்ட்டு. நீங்கள் வந்து ஷேர் சாட்டில் யாரும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமை வந்து சேஞ்ச் ஆகிக்குங்க. இட்ஸ் த பெட்டர் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து அப்ளைனர் வந்து சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் எப்போ ஓப்பன் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ளைனர் வந்து நிறைய பேர் அப்ளைனர் எனக்கு லைக் திஸ் எனக்கு தெரிஞ்சதுமாரி நிறைய பேர் இப்போது யாரும் சப்போர்ட்லாம் நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. ஏன்னா அந்த விட்ராபிள் வரல இஷ்யூஸ்லேயே வந்து நிறைய பேர் அந்தமாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. சில அப்ளைனர் யாருனே தெரியல. இந்த யூடியூப்பை பார்த்து ஜாயின் பண்ணிடுறாங்க. அவங்க அப்ளைனர் யாருனே தெரியல, எனக்கு எஜுகேட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் யூடியூப்பை பார்த்துட்டு, டெலகிராம் நோட்டீஸ் போர்டை பார்த்துட்டு, ஸோ இந்தமாரி தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்ளைனர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து எப்போ வரும்னு தெரியாது. ஸோ எஸ்பிஓ சைடில் வந்து அது வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டெலகிராம் பின்னாடி வந்து யூசர் நேம் போடுங்க, ஐடி நம்பர் போடுங்க, எஸ்பிஓட ஸ்டாஃப் ஐடி போடுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே நிறைய பேர் போட்டு தான் இருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க, ஸோ இந்தமாரிலாம் வந்து இருக்காங்க. சரி, இதில் என்ன ப்ராப்ளம்னா
டெலகிராம் ஐடியை வந்து ஏகப்பட்ட பேர் வளைச்சி வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ லைக் திஸ் நம்மளுடைய டெலகிராமே வந்து ஆக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சேஃப் அண்ட் செக்யூரிட்டி எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தும் ஆக்ட் பண்ணுறாங்க. இந்த ஆக்டர்ஸ்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, ஆக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த டெலகிராமில் வந்து மறுபடியும் மாறிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இந்த எஸ்பிஓவில் ஆல்ரெடி குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பில் வந்து இப்போ ஏற்கனவே நான் வந்து குரூப்பை ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ எஸ்பிஓ சொன்ன குரூப் தான். ஸோ பண்ணதுனால என் குரூப்பை ஆக்ட் பண்ணினால யூசர் நம்பர் சேஞ்ச் பண்ணி மறுபடியும் வந்து இன்னொரு குரூப்பை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து வாட்ஸ்அப் வந்து எடுத்துகிட்டு வரலாம். வாட்ஸ்அப் குரூப்பை வந்து மெம்பர்ஸ் நிறைய ஆட் பண்ண முடியாது. பட்டு டெலகிராம் குரூப்புன்னும் போது 2 lakhs மெம்பர் ஆட் பண்ணலாம். ஸோ அதனால தான் அவங்க வச்சுருக்காங்க. இதுலேயே வந்து சேனல்ஸ் இருக்குது, டெலகிராம் சேனல்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து நோட்டீஸ் போர்ட்லாம் சேனல்ஸ் தான். இதில் வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து ஓப்பன் பண்ணி ட்ரூவர்ஸ் நிறைய பேர் வந்து டெலகிராம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எஸ்பிஓ வந்து கொஞ்சம் வாட்ஸ்அப் சேனலை வந்து ரெடி பண்ணி வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா பெட்டராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிடிஓ ஆஃபீஸர். இந்த பிடிஓ ஆஃபீஸர் வந்து அது இன்னும் சேஞ்ச் பண்ணலை. ஓகேவா? இன்னும் வந்து ரிசல்ட் எதுவும் தெரியல. ஸோ அதை பற்றி என்ன ரிலேட்டட்னா 3000 மெம்பர்ஸ் தான் எடுக்கிறேன்னாங்க. உங்களுக்கு கீழே டவுன்லைன் 50 நம்பர்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் பிடிஓ ஆஃபீஸர். உங்களுக்கு விஷயம் தெரியும்னு தெரியல, அப்பாற்பட்டது. ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டிஸ் அப்படின்றாங்க. ஸோ பிடிஓ ஆஃபீஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு குவாலிஃபைடான ஆளை இருக்கணும். ஸோ அதுதான் நம்மளோட சஜஷனு. ஏன்னா நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுறோம்னா அவங்க ஆன்சரபிளாக இருக்கணும். அவங்களுக்கே ஒன்றும் தெரியல, நான் அப்ளைனில் கேட்குறேன், கமாண்டர் கேட்குறேன்னும் போது ஸோ அதுவுமே கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். ஸோ இல்லை இதில் வந்து கீழே இருக்கிற டவுன்லைன்ஸ்லாம் வந்து யாரா கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னும் போது இதுவுமே பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால தான் என்னவோ இன்னும் பெண்டிங்கில் இருக்கான் என்னன்னு தெரியல. ஸோ அது எஸ்பிஓ தரப்புலேருந்து என்ன சொல்லுவாங்கன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சேம் லைக் திஸ் டீம் லீடரும் சேம் லைக் திஸ் அதே தான். வீடியோ ஆஃபீஸர் இருக்கும், டீம் லீடர் இருந்ததுனால அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டிஸ் இருக்குமோ அதுவும் வந்து எலிஜிபிலிட்டி கேட்ட மாரி கரெக்டாக கொடுத்தா தான் அது வந்து ஒரு பாசிபிள் ப்ராப்பரான வேவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக மாறிடுச்சு. ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது. எஸ்பிஓ எல்லாருக்கும் எஸ்பிஓ சொல்லி நம்ம பழக்கமாயிடுச்சு. எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கொஞ்சம் போக தான் எல்லாருக்கும் தெரிய வருது. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஏன் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க, இன்னும் ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலை? ஸோ அந்தமாரி அதான் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆயிடுச்சு, விட்ராபிளாக டக்குன்னு எடுத்து போட்டுடலாமே, இதுலையுமே கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. விட்ராபிள்லாம் சொன்ன மாரி அவங்களோட பேங்க்கோட ரூல் என்னவோ, கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னவோ, ஆஸ் பர் ரூல் என்னவோ அதை பிரகாரம் அவங்க வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. லீகல் வைஸ் ஆஸ் பர் என்ன ப்ராப்பர்லி வில் நீட் டு கோ டு த அட்வைஸ் ஃபார் த அவங்களோட அட்வொகேட்ஸ்லாம் இருக்காங்க. அதுக்கேற்ற ப்ராப்பராக என்ன கைட்லைன்ஸ் மூலிமா தான் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இகாம் சைட்டு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஆல்ரெடி இகாம் சைட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி எஸ்பிஓவில் வந்து இந்த உங்களுக்கு தெரியல பைமோட்டு கூட டைப் வச்சு தான் பண்ணி தான் இருந்தாங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதுவுமே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாமல் கூட இருக்கலாம். பட் எஸ்பிஓவில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்பிஓ ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்களே, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ எஸ்பிஓ ஃபவுண்டேஷன் வருவாங்க, பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டா வருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் வந்து இப்போ எஸ்பிஓவில் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து நிறைய பேர் ஆக்ட் பண்ணிடுறாங்க, வெளியே போயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்பிஓ குரூப்லேருந்து நம்ம மீடியா குரூப்பில் ஜாயின் பண்ண முடியுது. டெலகிராம் நம்ம எஸ்பிஓ டெலகிராம் சேனல்ஸ் இருக்கா? ஸோ எஸ்பிஓ டெலகிராம் நோட்டீஸ் போர்டில் ஜாயின் பண்ண முடியுது. பட் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுடைய ஜஸ்ட் ஒன்ஸ் வெளியே போயிடுறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க டெலகிராம் வந்து ஆக்ட் பண்ணிடுறாங்க. அங்கே ஆக்ட் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் உள்ளே வர முடியாது. யூசர் நேம் நாட் மேட்ச்டு, ரெஃபரல் லிங்க்கு வந்து ஸ்பாட் எக்ஸ்பைர்டுன்ற மாதிரி காட்டுது. ஸோ இதுவுமே ஆக்டிவ் மெம்பர்ஸ்க்கு, ஓல்டு மெம்பர்ஸ்க்கு வந்து ஆக்டிவ் மெம்பர்ஸ்க்கு வந்து டேஷ்போர்டில் எனபிள் பண்ணால் அவங்க வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு ஆப்ஷனாக இருக்கணும். ஸோ அது வந்து பண்ண முடியல. அது எஸ்பிஓ தரப்புலேருந்து பண்ணாங்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் என்னோடய சஜஷன் ஆல்சோ. தென் நெக்ஸ்ட்டு வந்து வாட் இஸ் த இஷ்யூஸ் ஃபார் த பைமோட் எஸ்பிஓ கம்பெனி? அது எஸ்பிஓ கம்பெனிக்கும் பைமோட்டுக்கு என்ன பிரச்சனையா அந்தமாரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அது எதனால் அந்த கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னும்போது இப்போ எஸ்பிஓவில் பைமோட்டு தான் டாஸ்க்கு தான் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ மார்க்கெட்டிங் நியூ பிளானில் வந்து மார்க்கெட்டிங் மெம்பர்ஸ் இருக்காங்களா, மார்க்கெட்டிங் டீமு, அந்த வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட் டீமில் இருந்தால் பைமோட் தான் போயிட்டு தான் இருக்குது. ஓல்டு மெம்பர்ஸ்க்கு வந்து எஸ்பிஓ பற்றி அட்வர்டைஸ்மெண்ட்டு வருது. ஸோ இந்தமாரி வந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு. அது எஸ்பிஓக்கும் பைமோட்டுக்கும் ஆஸ் பர் என்ன அக்ரிமெண்ட்டோ அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் அவங்க வந்து இஸ் ஃபார் த ரன்னிங் ஃபார் த சக்ஸஸ்ஃபுல்லி ஆன் த கம்பெனி. ஸோ அவங்களுடைய ஆஸ் பர் அக்ரிமெண்ட் என்னவோ அது அவங்களுடைய பஞ்சாயத்து, அது வந்து அவங்க பார்த்து தீர்த்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதை பற்றி
அது ஒரு கொஸ்டின்ஸாக தான் எஸ்பிஓ தரப்புலேருந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராப்ளம்லாம் எப்போ சால்வ் ஆகும்? ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 50 பாயிண்ட் போயிட்டுருந்தோம். இப்போ 30 பாயிண்ட் போயிருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பாயிண்ட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் இதேமாரி 30 பாயிண்ட் வந்து 10 பாயிண்ட் வருதா, 5 பாயிண்ட் வருதா, இல்லை 0 வருதா? ஸோ இந்த மாரி நம்மளுக்கு பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஸோ எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் எல்லாம் நோட்டீஸ் போர்டில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நோட்டீஸ் போர்டை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ ஏன்னா நிறைய பேர் வந்து யூடியூப்பில் அதே வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து அதையே வந்து டுடே அப்டேட்டு, நோட்டீஸ் போர்டு அப்டேட்டுன்னு போட்டுடுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த யூடியூப்லேயே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஓகே, அதான் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு நம்ம இது வந்துச்சு, யூடியூப்பில் வந்துச்சு. ஸோ அந்தமாரி வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணோம்னா எல்லோரும் டெலகிராமில் வருவாங்க. அதுதான் பிகினிங்லேயே சொன்னதில்ல, இந்த டெலகிராம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது. டெலகிராம் ஆப்பே வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. வாட்ஸ்அப் தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீட் டு கோ டு த வாட்ஸ்அப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா நிறைய பேர் அதில் வந்து எஜுகேஷன் வந்து கம்யூனிகேஷன்ஸு ஈஸியாக இருக்கும், என்னோடய சஜஷன். பட் அது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த பிரச்சனைக்கெலாம் எப்போ முடியுன்றது எஸ்பிஓ தரப்புலேருந்து தான் வரும். ஒன்று நோட்டீஸ் போர்டில் வரும். நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மோர் தென் வந்து கொஸ்டின்ஸ் எதனா இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.